தேர்தல் செலவுகளை 8 பொறுப்பாளர்கள் போட்டு பார்த்து கொண்ட பொழுது ஒரு 1000 கோடி நெருக்கடி வந்த பொழுது தீபம் ஏற்றும் ஒரு மலை ஊரில் இருந்த ஒரு முக்கிய முன்னாள் மந்திரி 1000 கோடி கொடுத்தது முதல் குடும்பம். நாங்கள் தேர்தல் முடிந்த பிறம் திருப்பி கொடுக்குறோன்னு சொன்னாங்களாம். இப்போ கேட்டால் நாங்களே சிக்கலில் இருக்கோம் என்று சொல்ல அவர் 25 எம்எல்ஏக்களை தன் கீழ் வைத்திருப்பதாகவும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்தால் 3/2 பங்கு அளவுக்கு சேரும் அளவுக்கு வேறு யாராவது வந்தால் ராஜினாமா பண்ணுன்னு ஆல்ரெடி எம்எல்ஏ கிட்ட பேசினா 2 எம்எல்ஏக்களும் 20 கோடி வரைக்கும் செலவாச்சு. அது கொடுத்தா ராஜினாமா பண்ணிட்டு இது மீண்டும் நிற்கிறேன்னு சொன்னதாக நேற்றைய தினம் பத்திரிகையிலேயே செய்தி வந்தது. அந்த 2 எம்எல்ஏக்களும் போன முறை ஆன செலவை கொடுத்தா தான் நாங்கள் ராஜினாமா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க கட்சியில் ஸோ அதில் பெண் நிறுவனத்தையே கலைச்சிட்டு இவர் தலைமையில் இன்னொரு அதே பெண் நிறுவனம் வேறு மாதிரி வரப்போகுதுன்றாங்க. சுனில் கனோலு பர்சனலாக இவருக்காக வேலை செய்தவர் இப்போ தாவேக்காவுக்கு தாவி விட்டார்னு வருது. ஸோ இப்போ சுனில் கனோலு நிறுவனம் நேற்று வரை உதயநிதிக்காக என்று வியூக வகுப்பாளராக இருந்து அவங்க விலகிட்டாங்க. ஸோ இவங்க பெரிய சிக்கலில் இருக்காங்க. இதை தாண்டி கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஓடுகிறது. உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேச்சின் போது அடிக்கடி இந்த தற்குறிங்கிற வார்த்தையை கேட்டுட்டு அமித்ஷா இவரை கேட்டாராம், பியூஷ் கோயலில் தற்குறிங்கிறாங்களே என்ன அர்த்தம்னு அவர் பக்கத்தில் கேட்டுட்டு பதில் சொன்னோடனே என்னையா உளர்றீங்க, எனக்கு உள்துறை சர்வே படி மெர்க்கூரியலாக விஜய் வளர்ந்து விட்டார், குறைஞ்சபட்சம் 60லேருந்து 80 வரை தொடக்கூடும்னு இன்னும் கடைசி 10 நாளில் அவர் வாங்கின இடத்துக்கெல்லாம் போகாமல் சைலண்ட் ஆனதில் 108 வரைக்கும் போயிடுச்சு. வயநாட்டிலும் கொச்சினிலும் கேரளா தாவேக்காவுடைய கிளைகள் வந்துச்சு. பெங்களூரில் ஒரு கிளைக்கான வேலை நடந்தது. அப்போ ஜோசியர் சொல்லி இவருக்கு பிரதம வாய்ப்பு இருந்ததுன்னா இப்போ அதன் பிறகு வந்த சர்வேக்கள் குறைஞ்ச பிறகு காங்கிரஸை இழுத்து பிடிக்கிறதுக்காக பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பியும் கொடுத்து இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு 1% ஓட்டு கிடைக்கும். திமுகவுக்கு 23%, 24%, இந்த 5 கழிச்சிங்கன்னா 20. ஸோ 21, உங்களது 35ன்னா ஆல்மோஸ்ட் 1.5 மடங்குக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் திமுக இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கரூரில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருந்தார். திமுக அரசியல் அனாதையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார். அவர் திமுக மேலே ஒரு கோபத்தில் இருக்காரு, இல்லை திமுகவை பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை அவர் முன்னாடி வைக்கும்போது ஆமாம் நான் பர்சனலாக தான் எடுத்துக்கிட்டேன், என்ன அப்போ அப்படின்ட்டு அவரே பதில் கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளரான RS பாரதி அவர்கள்ட்ட கேட்கும்போது யார் கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம், 10 ஆண்டுகளுக்கு மேலே கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஏன் போயிருக்காங்க அப்படிங்கிறத கோவத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் கட்சி நிர்வாகியும் பேசிட்டாரு, அந்த கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒரு யூடியூபரும் பேசிட்டாரு. பட் இப்போதைக்கு தெளிவாக நம்ம பார்க்கும்போது திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது பற்றி கிளியர் கட்டாக விசிகாவோ அதுக்கப்புறம் மற்ற சில கட்சியினரும் சொல்லலை. தேமுதிகலாம் தான் கூட தான் இருக்காங்க, மக்கள் நீதி மய்யமும் கூட தான் இருக்காங்க. இப்போ இந்த கூட்டணியிலிருந்து திமுக தனித்து விடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதை எப்படி பார்க்கறது? திமுக 1967லிருந்து 2026 தேர்தல் வரை ஒரு தேர்தலில் கூட தனியாக ஜெயிச்சது கிடையாது. 60 வருடங்களில் ஒரு தேர்தலை கூட வெற்றி பெற்றது கிடையாது. 2014-16 தேர்தல்களில் ஜெயலலிதா நான் 39 தொகுதிக்கும் இரட்டை இலை பார்லிமெண்ட்லையும் 16ல் 234 தொகுதியும் இரட்டை இலை நிற்க வச்ச பொழுது கூட பட்டியல் ஜாதியும் மற்றும் முஸ்லீம் லீகில் ஏதோ ஒரு பிரிவை வைத்து கொண்டு தான் திமுக சந்தித்தது. ஸோ திமுக 2014 காங்கிரஸ்லாம் சேர்த்துட்டாங்க. அப்புறம் ஸோ
இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை மக்கள் ஓட்டு போட்டதையும் பார்க்கணும். 35% ஓட்டு விஜய் வாங்கினாருங்கிறது எந்த கூட்டணியும் இல்லாமல், நீங்கள் 26 கட்சி 23 கட்சின்னு தினம் நம்பரு யாரோ ஒருவர் சேலஞ்சே வச்சார், 25 கட்சி பேரை சொன்னால் நான் இது பண்ணிக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் அதை வச்சுட்டு உங்களால் 27% ஓட்டு வாங்க முடியலன்னா, அந்த 27%ல் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும், காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள், IUML மந்திரி சபையிலையும் சேர்ந்தாச்சு. ஸோ இனிமேல் அவர்கள் இங்கே வர முடியாது. அதை சொன்னாதான் 35%, அதான் மெஜாரிட்டி கிடைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க சார். 1977 எம்ஜிஆர் ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் மார்க்சிஸ்ட் சேர்த்து 32% வாங்கினார். ஆனால் மெஜாரிட்டி வாங்கிட்டார். சரி, நீங்கள் வாங்கினீங்களா? நீங்கள் அதாவது 2024 தேர்தல் அப்போ நான் இதில் உட்கார்ந்துருந்தப்போ என்ன சொன்னாங்க, பிஜேபி 240 தான் ஜெயிச்சிருக்கு, போன முறை 308ன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 23 கட்சி சேர்ந்தே 230 வரலையே, அதனால நீங்கள் என்ன வாங்கினீங்க? நீங்கள் 200 தாண்டின்னு போயிடுச்சு. இப்போ அவர்களோடு கூட்டணியில் இருந்த பெரிய கட்சிகள்னு சொன்னால் காங்கிரஸ் ஒரு 4%, 2 கம்யூனிஸ்டுகள் 1%, விசிகா 1%, இந்த 4ம் போயாச்சு, IUMலும் போயிடுச்சு. இதை தாண்டி இப்போ புதுசாக அங்கே இருக்கிறது தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த இது மக்கள் கட்சி உள்ளே இருக்குது. அவங்கெல்லாம் ஏன்னா உள்ள வைகோ இருக்கார், ஏன்னா அவங்க சிம்பலில் நின்னதுனால. வைகோ கட்சி 27ஆம் தேதி போட்டு ராஜினாமா பண்ணுன்னு ஆல்ரெடி MLA கிட்ட பேசினா, 2 MLAக்களும் 20 கோடி வரைக்கும் செலவாச்சு, அது கொடுத்தா ராஜினாமா பண்ணிட்டு இது மீண்டும் நிற்கிறேன்னு சொன்னதாக நேற்றைய தினம் பத்திரிகையிலேயே செய்தி வந்தது. வைகோ கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 2 MLAக்களும் போன முறை ஆன செலவை கொடுத்தா தான் நாங்கள் ராஜினாமா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க கட்சியில் வைகோ MLAக்கள் வைகோ கிட்டே இல்லை, இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ மீதி கமல்ஹாசனையோ தேமுதிகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேமுதிக கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் விஜயை சந்தித்த உடனேயே சகலகலா சண்டாளன்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று முரசொலியில் போடப்பட்டது. சரி இருங்க, அதை தாண்டி இது விஜய் இப்பொழுது சரியாக செய்கிறார் நேற்றுக்கு இருந்தது. இன்னைக்கு காலையில் பேப்பர் எல்லாம் மோடி சரியான ஆட்சி போய் கொண்டிருக்கிறதுன்னு மோடியும் பாராட்டியிருக்கார். ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட பணத்திற்கு 21 தேர்தலில் திமுக வெற்றிக்கு உதவினார், 24க்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார், 26க்கும் ரொம்ப கம்மியாக பிரச்சாரத்துக்கு போனார். ஸோ அவரை திருப்பி அவர் நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டா காசு கொடுத்து பேசுகிற மாதிரி அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்று ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் வெளியில் போகாமல் உட்கார்ந்து இனிமேல் பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டார். அப்படி இல்லைன்னாலும் பஞ்சாயத்து எலெக்ஷன், MP எலெக்ஷனுக்கே, MLA எலெக்ஷனுக்கே பிரச்சாரம் பண்ணாதவர் கார்பரேஷன் எலெக்ஷன் வரும். ஸோ இனிமேல் தேர்தல் 5 வருஷத்துக்கு அப்புறம்னா 29, 31 தான் இனிமேல் தேர்தல். அப்போ அவரும் சீட்டு கேட்பார் திருப்பி. அதனால இப்போதைக்கு இவங்ககிட்ட இருக்கிற கட்சிகள், கூட்டணிகள் இருக்கிறவங்கள சேர்த்தாலே 1%க்குள்ளே தான் ஓட்டு. தேமுதிகவோ மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் அவங்கவுங்க தொகுதியே வெற்றி பெறுறது கஷ்டப்படுறதுக்கு 3 MP தேமுதிக மனிதநேய மக்கள் கட்சியும் திரு தமிமுன் அன்சாரி இருக்காங்க. 2 கட்சி வைகோ வெளில போயிட்டார்னு பார்த்தால் தேமுதிக தான். ஸோ அவ்வளோதான் இருக்குது. இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு 1% ஓட்டு கிடைக்கும். திமுகவுக்கு 23%, 24%, இந்த 5 கழிச்சிங்கன்னா 20. ஸோ 21, உங்களது 35ன்னா ஆல்மோஸ்ட் 1.5 மடங்குக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், திமுக இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அப்பா மகன் தந்து போகணும். இதை தாண்டி உள்ளுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் மருமகன் வெர்சஸ் மாப்பிள்ளைங்கிறது, அது இது மகன் வெர்சஸ் மருமகன்கிறது ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பெண் நிறுவனத்தையே கலைச்சிட்டு இவர் தலைமையில் இன்னொரு அதே பெண் நிறுவனம் வேறு மாதிரி வரப்போகுதுன்றாங்க. சுனில் கனோலு பர்சனலாக இவருக்காக வேலை செய்தவர் இப்போ தாவேக்காக்கு தாவி விட்டார்னு வருது. ஸோ இப்போ சுனில் கனோலு நிறுவனம் நேற்று வரை உதயநிதிக்காக என்று வியூக வகுப்பாளராக இருந்து அவங்க விலகிட்டாங்க. ஸோ இவங்க பெரிய சிக்கலில் இருக்காங்க. இதை தாண்டி கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஓடுகிறது. உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அனிதா ராதாகிருஷ்ணன் சீமானுக்கு போய் இது சீர் வைக்கிறேன்னு போனார். அவங்கள்ட்ட இருக்கிற 4% டார்கெட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அனிதா ராதாகிருஷ்ணன் பர்சனலாக சீமான் மனைவியுடைய தந்தைக்கு நண்பருங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், காளிமுத்துக்கு நண்பர்னு. இன்னொரு காரணம், அவர் திமுகவின் இன்னொரு பிரிவு கனிமொழி அணியைச் சேர்ந்தவரா? அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா திமுக கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாயார் சைடு ஜாதியோடு சேர்த்து நாடார் என்று பார்க்கப்பட்டு அவரை தூத்துக்குடியில் நிற்க வைக்கிறாங்க. தூத்துக்குடியில் கீதா ஜீவன் தோற்றார். பட் இவர் ஜெயிச்சு திருச்செந்தூரில் அனிதா ஜெயிச்சிருக்கார். இதில் அவருடைய இன்னொரு நெருங்கிய ஆதரவாளரான இவருக்கு சீட்டு கொடுக்கல, மனோ தங்கராஜுக்கு. ஸோ இவங்களும் செயல் தலைவர் பதவி எனக்கு கொடுக்கணும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை செயல் தலைவர் எனக்கு கொடுங்க, பொருளாளர் TR பாலுன்னு சொல்லி இவர் சொன்னதாகவும், இல்லை பொருளாளர் ஆர் ஆசா என்றும் இன்னொரு வதந்தி ஓடிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தேர்தல் செலவுகளை
8 பொறுப்பாளர்கள் போட்டு பார்த்து கொண்ட பொழுது ஒரு 1000 கோடி நெருக்கடி வந்த பொழுது இது தீபம் ஏற்றும் ஒரு மலை ஊரில் இருந்த ஒரு முக்கிய முன்னாள் மந்திரி 1000 கோடி கொடுத்தது முதல் குடும்பம். நாங்கள் தேர்தல் முடிந்த பிறம் திருப்பி கொடுக்குறோன்னு சொன்னாங்களாம். இப்போ கேட்டால் நாங்களே சிக்கலில் இருக்கோம் என்று சொல்ல அவர் 25 எம்எல்ஏக்களை தன் கீழ் வைத்திருப்பதாகவும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்தால் 3/2 பங்கு அளவுக்கு சேரும் அளவுக்கு வேறு யாராவது வந்தால் அவர் பிரித்து கொண்டு செல்லக்கூடும் என்றும் ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ எம்பிஸை பொறுத்த வரைக்கும் திமுக நான் முன்னாடியே சொன்னேன் கனிமொழி தனியாக பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு. அதற்கு பதிலாகத்தான் நேரடியாக இப்போ பாஜகவோடு திமுக உறவு கொண்டு இருக்கு. அதில் வருகின்ற 18ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது அதில் போன முறை எலெக்ஷனுக்கு முன்னாடி பெண்கள் ரிசர்வேஷன் மற்றும் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தப்போ அப்போ என்னன்னா சீட்டை 50% வசத்துவோன்னு சொன்னது இதில் சட்டத்தில் இல்லை, வாயில் தான் சொன்னாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 50%ன்னு சொன்னாங்கன்னா 534ல் 39 7%ன்னா 850லேயும் அதே 7% வரும் என்ற ரீதியில் நமக்கு பாதிப்பு கிடையாது, பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்னு திமுக சூப்பர் என்டிஏவில் இப்போ இணைகிறது. அதாவது கூட்டணியில் வராமல் இஷ்யூ பேஸ்டு கொடுக்க போகிறோம். அதாவது கனிமொழி தனியாமல் போகாமல் இருக்கிறதுக்கு மொத்த திமுகவே இப்போ ஆதரவு கொடுக்கும் நிலை என்று தெரிகிறது. ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸில் 28ல் 20 பேர் என்டிஏல சேர்ந்துடுறேன்ட்டாங்க. இது சரத்பவாருடைய 8 எம்பிக்கள் இப்போ என்டிஏல சேர்றாங்க. ஸோ என்டிஏ 295லேருந்து இப்போ 325க்கு போயிடுச்சு. 360 வேணும். இவங்க 23 வந்துருச்சுன்னால் இவங்க ஓட்டு போட்டாலும் சரி, இல்லை ஓட்டு போடுற நேரத்தில் வெளியில் போனாலும் மொத்தத்தில் 2% இது வரலாம். ஸோ ராஜ்யசபாலையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ சூப்பர் என்டிஏன்னு பிஜேபியை நெருங்குகிறார்கள். பட் சனாதனம் போன்ற பேச்சுக்களால் தற்போதைக்கு கூட்டணி வாய்ப்பு குறைவு. ஆனால் சார், தலைமை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பொதுவாக அவங்க எங்கேயுமே தலை காட்டுறதில்லை. அதாவது அவங்களுடைய குடும்பத்தார், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களை பற்றி கேட்கல, குடும்பத்தாரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே தலை காட்டல. உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனதன் பிறகு அவங்கள எப்படியாவது முதல்ல வெளியேற்றிடணும். இவங்களுமே பொது மேடைகளில் பேசும்போது ஆட்சி நீளாது, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைமை குடும்பத்தினுடைய கோபம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருதா? அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சுக்களா? இல்லை, அவங்க பேசுறதை காட்டிலும் தன்னுடைய தொங்கு சதைகள் எனப்படும் பத்திரிகை நிருபர்கள், யூடியூபர்கள், திமுக சார்ந்த பத்திரிகை சேனல்களில் இன்றைக்கி பெரும்பாலான சேனல்களில் இல்லை ஒன்றுமே வேணாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளே எடுத்துக்கோங்க. கொலை, கொட்கள், கற்பழிப்புகள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10 நடக்கும்னு வச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் 4ஆம் பக்கம் 5ஆம் பக்கத்தில் சின்னதாக வரதெல்லாம் இப்போ முதல் பக்கத்தில் போடுற அளவுக்கு மாறி இருக்கிறது. ஸோ திமுக பெண் நிறுவனம் அந்த செட்டப்பை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது முன்னாடி நடந்ததை விட 10 மடங்கு அதிகமானது போல ஒரு தோற்றத்தை பண்ணுறாங்க. இதோட கரண்ட் கட்டு, இந்த சிக்கல்கள். ஸோ அதாவது 2017லிருந்து மோடி எதிர்ப்புங்கிறது 90லேருந்து 60ஆக குறைஞ்சிது. பட் இப்போ மோடி எதிர்ப்பு 2017 பீக்கில் இருந்ததை விட தாவேகா எதிர்ப்புங்கிறது மீடியாவில் இருக்குது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்காத சேனல்கள்லாம் 3 சேனல்களை பின்னாடி தள்ளி அதுவும் இப்போ சிக்கலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ திமுக தாவேகாவும் அவங்க இன்டர்னல் சர்வே எடுத்து பார்த்ததில், அதாவது நீங்கள் தாவேகாவுடைய மெத்தடாலஜியை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி அவரே ஒரு வியூக வகுப்பாளர், அதோட பிரசாந்த் கிஷோரோட ஒரு ஆதரவு எல்லா காலத்திலும் இருந்தது. 3வது திரு ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு இது வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு வியூகம். இவங்க சர்வே எடுத்து பார்த்ததில் கரூருக்கு பிறகு 48 நாள் இவர் வெளியில் வராத பொழுது இவருடைய கிராஃப் அதிகமாச்சாம். இவர் பேசிட்டு போனால் மற்றவங்க பேசினா அந்தந்த சில பகுதிகளில் குறையுது. இவர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வராரோ அவ்வளோக்கு எவ்வளோ கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போட்டு கடைசியில் கிட்டத்தட்ட 23ஆம் தேதி தேர்தல்னால் 13ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பேச்சின் போது அடிக்கடி இந்த தற்குறிங்கிற வார்த்தையை கேட்டுட்டு அமித்ஷா இவரை கேட்டாராம், பியூஷ் கோயலில் தற்குறிங்கிறாங்களே என்ன அர்த்தம்னு அவர் பக்கத்தில் கேட்டுட்டு பதில் சொன்னோடனே என்னையா உளர்றீங்க, எனக்கு உள்துறை சர்வே படி மெர்க்கூரியலாக விஜய் வளர்ந்து விட்டார், குறைஞ்சபட்சம் 60லேருந்து 80 வரை தொடக்கூடும்னு இன்னும் கடைசி 10 நாளில் அவர் வாங்கின இடத்துக்கெல்லாம் போகாமல் சைலண்ட் ஆனதில் 108 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ லேட்டஸ்டாக எடுத்த சர்வேக்களில் அவருக்கு விழுந்த 35 27ஆக குறைகிறது. இப்போ காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் சேர்த்துக்கிட்டால் திருப்பி 40 வரைக்கும் போக முடியும். அதனால இவர்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டு நவம்பர் மாதம் வர இருக்கின்ற இது கார்பரேஷன் எலெக்ஷனை கான்சென்ட்ரேட். கார்பரேஷன் எலெக்ஷனா இடைத்தேர்தலா? இல்லை, இடைத்தேர்தல் 2 மாதத்துலேயே வரும்னு இன்னைக்கு பேப்பர் படியாக இந்த 5 சட்டசபை தேர்தல்கள் ஆகஸ்ட்லேயே வரக்கூடும் என்பதாக இன்னைக்கு தேர்தல் கமிஷன் சொன்னதாக இன்னைக்கு காலையில் பேப்பரில் இருக்குது.
ஆனால் அதிமுக சார்பாக அந்த 4 இடத்துக்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்ட போகிறாங்க. ஸோ ஹைகோர்ட் ஏதாவது ஸ்டே கொடுக்கலன்னா ஆகஸ்ட்டில் வரக்கூடும். ஸோ இப்போ இது நவம்பரில் வர தேர்தலில் 20 முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் 15 தாண்டி எடுக்கணும். வெளியில் சவாலுக்கு 1 ஜெயிச்சு காட்டுங்கன்னு ஆதவ் பேசினாலும் 15 தாண்டி எடுத்துட்டாருன்னா விஜய் 100 பேர் சட்டசபை இந்த மாதம் கூடுறப்ப எதிர்க்கட்சிகள் ஆளுநர் பேசுவதையே அனுமதிப்பாங்களா, அப்பயே கலாட்டா பண்ணுவாங்களா, அதன் பின்னு ஒன்னொன்றுக்கும் பண்ணக்கூடும். 100 எதிர்க்கட்சியை வச்சுக்கிட்டு சட்டசபை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் மீண்டும் ஒரு முறை தேர்தலுக்கு சட்டசபையை கலைச்சிட்டு கோரும் வாய்ப்பும் இருக்கலாம் என்று இருக்கு. இத்தனை 100 எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்வது என்பது கடினம். அதுலேயும் இருக்கிற கம்யூனிஸ்ட் என்றைக்கு வேணாலும் போவாங்க, மற்றவர்களும் இது பண்ணலாங்கிறனால. ஸோ திமுக ஒரு பக்கம் சிக்கலில் இருக்குன்னா தாவேகா முதல்ல பிளான் பண்ணது போன மாதம் கிட்டத்தட்ட ஜூன் எண்டுக்கு முன்னாடியே வயநாட்டிலும் கொச்சினிலும் கேரளா தாவேக்காவுடைய கிளைகள் வந்துச்சு. பெங்களூரில் ஒரு கிளைக்கான வேலை நடந்தது. அப்போ ஜோசியர் சொல்லி இவருக்கு பிரதமர் வாய்ப்பு இருந்ததுன்னா, இப்போ அதன் பிறகு வந்த சர்வேக்கள் குறைஞ்ச பிறகு காங்கிரஸை இழுத்து பிடிக்கிறதுக்காக பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பியும் கொடுத்து இப்பொழுது இவர்கள் டார்கெட்டு இப்போ இன்றைக்கி மெட்ராஸில் எல்லா இடங்களிலும் இது ட்ரைனேஜ் வேலை வேகமாக நடக்கிறது. ஸோ கார்பரேஷன் எலெக்ஷனை வேகமாக நடத்தணும். அதில் மத்தியிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனதில் போன முறை மோடியை சந்தித்த பொழுதே ஜல்ஜீவன் திட்டத்தில் 9,000 கோடியை கொடுத்துட்டாங்க. நேத்தோ முந்தானத்துக்கோ செங்கோட்டையன் சொல்லியிருப்பார் 1000 கோடி பேரிடர் நிதியும் வந்துருச்சு. ஸோ மத்திய அரசோடு இணக்கமாய் போய் பணத்தை வாங்கிட்டு இந்த திட்டங்களை செய்து நவம்பர் மாதம் இதில் கார்பரேஷன் முனிசிபல் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் பிப்ரவரி மார்ச்சில் உத்தரப்பிரதேச தேர்தலோடு தமிழகத்திற்கும் சட்டசபை தேர்தல் வரும் வாய்ப்பும் உள்ளது. ஸோ திமுக மிகவும் தனியாக விடப்பட்டுள்ளது. பிஜேபி சேர்த்துக்குமான்னு தெரில. 29 சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா 29 மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறப்ப சிக்கல் வரும். பட் யூபி இருக்கிறதுனால இப்பயும் கூட சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் டெல்லியோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சூப்பர் என்டிஏவில் திமுகவும் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு வருது. ஸோ இங்கே இப்போ பிஜேபியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போகிறாங்க. ஓகே, அப்போது தனித்து விடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அது எல்லாருக்கும் சார். திமுகவுடைய பலமே 2019 ஜெயிச்சோம், 21 ஜெயிச்சோம், அதை ஜெயிச்சோம், இதை ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு இப்போ எந்த கூட்டணியும் இல்லை. என்ன ஒன்று வித்தியாசம், திரிணாமுல் காங்கிரஸே உடஞ்சி 78 எம்எல்ஏல 60 பேர் வெளில போயிட்டாங்க, 28 எம்பியில் 20 பேர் போயிட்டாங்க. அது இல்லாமல் இது வரைக்கும் தடுத்து வச்சிட்ருக்கார். திருப்பூருக்கு மாவட்ட செயலர் போனவர் திருப்பி வர வச்சுட்டார். ஆனாலும் ஏவா வேலுவுடைய நெருங்கிய சகாவான மீனா கந்தசாமியோ யாரோ ஒருவர் கோயம்புத்தூரில் ரிசைன் பண்ணாங்க, திருப்பி வரல. ஸோ சிக்கல்கள் இருக்குது. எத்தனை நாளைக்கு இழுத்து பிடிக்க முடியும்னு தெரியாது. அதுதான் உண்மை. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.